உங்கள் ஆஃபீஸ்லேயோ, உங்கள் ஃபேக்ட்ரிலையோ, உங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயோ, உங்கள் ஹோட்டல்லையோ, உங்கள் ஹாஸ்பிட்டல்லையோ இந்த மாதிரி ஃபயர் நடந்திருக்கு. ஸ்கூலில் பார்த்துருக்கேன், தேட்டரில் பார்த்துருக்கேன், பஸ்ஸில் பார்த்துருக்கேன், ட்ரெயினில் பார்த்துருக்கேன், ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்கேன், ஹோட்டலில் பார்த்துருக்கேன், அப்பார்ட்மெண்ட்டு ஷேர் கூட பார்த்துருக்கேன். ஆச்சு 4 ஓஎம்ஆரில் உள்ள ஐடி கம்பெனி. ராகினி, இங்கே பாதி அட்மின் கிட்ட இருந்து ஒரு மெயில் வந்திருக்கு. என்னடி யோகினி? இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு ஃபயர் ட்ரில் இருக்காண்டி. அப்போ 3 மணிக்கு காஃபி பிரேக் போகணும். 4 மணிக்கா போய் டீ பஜ்ஜி போண்டா சாப்பிட்டு 1 ஹவர் ரிலாக்ஸாக இருக்கலாம். சரி, ஓகே, நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு விட்டுறேன். யோகினி, காஃபி பிரேக் எப்போ போகலாம்? 4 மணிக்கா போகலாண்டி. 3 மணிக்கு தானே போகிறேன்னு சொன்னேன். இன்னைக்கு ஃபயர் ட்ரில் ட்ரைனிங் இருக்குது 4 மணிக்கு. நாங்கள் 4 மணிக்கே போகலாம். ட்ரைனிங் இருக்குன்னு சொல்கிறேன். அந்த டைமில் போய் காஃபி குடிக்கலான்னு நம்ம டீ விபத்தில் மாட்டிக்கலாம். எப்படி தப்பிக்கிறது, அதை எப்படி அணைக்கிறதுலாம் சொல்லி தருவாங்க. எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த டைமில் போய் டீ குடிக்கலான்னு சொல்கிறேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. 6 மாதத்துக்கு ஒரு தடவை இது நடத்திக்கிட்டு தாண்டி இருக்காங்க. அந்த ப்ரோக்ராம்லாம் நாங்கள் போக மாட்டோம். எப்பயுமே டீ சாப்பிட தான் போவோம். அங்கே ஃபயர் வந்துருச்சுன்னா அதை எப்படி போய் அனுப்பிடுவீங்க? அந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் எடுத்து அனுப்பி வைக்கிறேன். அது உங்களுக்கு ஆப்ரேட் பண்ண தெரியுமா? தெரியாது. உனக்கு தெரியாது. அந்த நேரத்தில் யூடியூப் பார்த்து கற்றுக்க வேண்டியதுதான். சொல்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது. எமர்ஜென்சி டைமில் போய் யூடியூப்பை பார்த்து ரீல்ஸை பார்த்துலாம் கற்றுக்க முடியாது. வாலண்டியரியாக நம்மளே நீலாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஆயிட்டேன் பாத்தியா? தான் மச்சான், என்னால தாங்க முடியல. என் பழைய ஆஃபீஸில் இந்த ட்ரைனிங்லாம் வச்சுருக்காங்க. நான் இதில் 2 வாட்டி ஆப்ரேட் பண்ண கற்றுருக்கேன். இதெல்லாம் ஸ்கிப் பண்ணக்கூடாது. நம்மளாம் போய் கற்றுக்கணும். இதை கற்றுக்கிறதுனால என்னடி யூஸ்? சரி, நம்ம ஆஃபீஸை தவிர்த்து இது எந்தெந்த இடத்துலலாம் இருக்குது? ஸ்கூலில் பார்த்துருக்கேன், தேட்டரில் பார்த்துருக்கேன், பஸ்ஸில் பார்த்துருக்கேன், ட்ரெயினில் பார்த்துருக்கேன், ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்கேன், ஹோட்டலில் பார்த்துருக்கேன், அப்பார்ட்மெண்ட்டு ஷேர் கூட பார்த்துருக்கேன். எல்லா இடத்துலையும் இருக்குல்ல. அப்போ இந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை ஆப்ரேட் பண்ண நமக்கு தெரிஞ்சுக்கணுமா வேணாமா? ஆமாண்டி, தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம எல்லாரும் 4 மணிக்கு காஃபி சாப்பிட போகலாமா? 4 மணிக்கு வேணாண்டி. நம்ம 3 மணிக்கு காஃபி சாப்பிட போயிட்டு 4 மணிக்கு ஃபயர் ட்ரில்லுக்கு போயிடலாம். அது கற்றுக்கிட்டா நமக்கு மட்டும் யூஸ் இல்லை, எல்லாருக்குமே யூஸ் இல்லை. இப்போ தாண்டி புரியுது இதோட இம்பார்ட்டன்ஸ். ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். உங்கள் ஆஃபீஸ்லேயோ, உங்கள் ஃபேக்ட்ரிலையோ, உங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயோ, உங்கள் ஹோட்டல்லையோ, உங்கள் ஹாஸ்பிட்டல்லையோ இந்த மாதிரி ஃபயர் ட்ரில் நடந்திருக்கா? சிஎம்எஸ் முட்டைக்கரஞ்சாவடி ஸ்கூல், சங்கர் சக்தி, வெற்றிகண்ணன், நிரஞ்சனா, சஞ்சனா, பத்மாவதி, நாங்கள் எல்லாம் அந்த ட்ராமா. கேமராமேன் ராஜாஜி அண்ட் டைரக்டர் ராஜாஜி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக்